டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு கிராமத்திலே இரண்டு நண்பர்கள் இருக்கின்றார்கள், வேலனும் பாலனும். இவர்கள் நீண்ட காலமாக சிறு வயது முதலே இவர்கள் நண்பர்கள். அதிலே இந்த பாலன் நகை தொழில் செய்பவர். இந்த வேலன் ஒரு விவசாயி. இருவருமே நல்ல நண்பர்கள். இவர்கள் அந்த உறவினர்களை விட இவர்களுக்கு இடையிலான அந்த நட்பு மிகவும் உறுதியானது. அதனால் இந்த பாலன் என்ன செய்கின்றார் என்று சொல்லி சொன்னால், வேலன் தான் அயல் ஊருக்கு செல்லும் போது இந்த பாலனிடம் வேலன் தனது விலை உயர்ந்த 2 வைரக் கற்களை கொடுத்து விட்டு, நீ இதை கவனமாக வைத்திரு, நான் அயலூருக்கு சென்று திரும்பி வரும் வரை இதனை உனது பாதுகாப்பில் தந்துட்டு போகின்றேன் என கூறுகின்றார். ஆகவே அவற்றை பார்த்து மெய்சிலிர்த்த அந்த வேலன் சொல்கின்றான், பாலன் சொல்கின்றான் என்னென்றால், நீ என்னை நம்பி இந்த பொருளை என்னிடம் ஒப்படைத்திருக்கின்றாய், ஆகவே நான் கவனமாக நீ வரும் வரை இந்த பொருளை கவனமாக வைத்திருந்து உன்னிடம் தருவேன் என்று சொல்லி இந்த பாலன் சொல்கின்றான். ஆகவே என்னுடைய சொற்களை நம்பிக்கை தர வேலன் நிம்மதியாக வெளியூர் செல்கின்றார். 1 மாதம் கழித்து மீண்டும் அவர் திரும்பி தன்னுடைய ஊருக்கு வந்து அந்த வைரக்கற்களை தருமாறு கேட்டபோது, வைரக்கல்லா, அதை நீ எனக்கு தந்தாயா? இது என்ன பெரிய விசித்திரமாக இருக்கின்றது, எப்போது என்னிடம் தந்தாய் வைரக்கல்? ஒரு வைரக்கல் உன்னிடம் இருந்ததா என்று சொல்லி கேலியாக சொல்லி அவனை மன துயரத்துக்குள்ளாக்குகின்றான் இந்த பாலன். ஆகவே மனவேதனை அடைந்த இந்த வேலன் அங்கு சென்று அந்த நீதிபதியிடம் அவற்றை முறையிடுகின்றார். ஆகவே அந்த நீதிபதி இருவரையும் அந்த நீதிமன்றத்துக்கு அழைக்கின்றார். அழைத்து இவர் அந்த வைரக்கற்களை கொடுத்ததற்கான சாட்சியங்கள் இல்லை, ஆகவே இருவரும் சென்று 1 வாரத்தின் பின் வாருங்கள். அதற்கிடையிலே இவர் இந்த பாலனிடம் ஒரு தொகுதி வைரக்கற்களை கொடுத்து, இவற்றில் 100 வைரக்கற்கள் இருக்கின்றன, இவற்றை வைத்து ஒரு மாலை செய்து கொண்டு வா என கூறுகின்றார். அவரும் சந்தோஷத்துடன் என்னை நம்பிவிட்டார் நீதிபதி என அந்த மாலையை அந்த வைரக்கற்களை எண்ணுகின்றார். எண்ணிக்கொண்டிருக்கும் போது அங்கே 98 கற்கள் தான் அந்த பையிலே இருந்தன. ஆகவே அந்த 2 கற்களை காணவில்லை என்று கொண்டு போய் நீதிபதியிடம் சொல்வதற்கு இவருக்கு துணிவில்லை. அவை சொன்னால் ஒரு வைரக்கல் தொலைந்தாலும் அவருக்கு தண்டனை கிடைக்கும் என்று அவருக்கு தெரியும். ஆகவே பயத்தில் தனது நண்பனிடம் தான் திருடிய அந்த ஏமாற்றிய அந்த 2 கற்களையும் வைத்து 100 கற்கள் வரக்கூடிய வகையிலே அந்த மாலையை ஆக்கிக் கொள்கின்றார். ஆகவே அப்பொழுது அவர் யோசிக்கிறார், நான் எனது நண்பனுக்கு செய்த துரோகம், அதை இன்னொரு வழியிலே நான் இப்படி கொடுக்க வேண்டி வருகின்றது என்று மனம் அங்கே கொண்டு செல்கின்றார். கொண்டு சென்று இந்த நீதிபதியிடம் கொடுக்கின்றார். ஆகவே அந்த நீதிபதி வேலனை அழைத்து, இதில் இருக்கின்ற வைரக்கற்களில் உனது வைரக்கற்களை, இந்த மாலையிலே இருக்கின்ற வைரக்கற்களில் உனது வைரக்கற்களை அடையாளம் காட்டு என்று கூறுகின்றார். அந்த வேலன் தன்னுடைய 2 கற்களையும் அடையாளம் காட்டுகின்றார். எல்லோரும் இதென்ன திகைத்து போய் நிற்கின்றார்கள். அப்பொழுது அங்கே நீதிபதி கூறுகின்றார், நான் பாலனிடம் கொடுத்தது 98 கற்கள் தான், ஆனால் இதிலே 100 கற்கள் இருக்கின்றது, அதனால் தான் நான் வேலனை அடையாளம் காட்டுமாறு கூறினேன் என்றார். உடனே இந்த பாலன் இந்த நீதிபதியினுடைய கால்களிலே விழுந்து மன்னிப்பு கேட்கின்றார். நான் தெரியாமல் செய்துவிட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். ஆகவே அங்கே அவருடைய அந்த 2 கற்களையும் கொடுத்தது மட்டுமல்லாமல் இந்த பாலனுக்கு அவருக்கு இன்னும் 10 ரத்தின கற்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடுகின்றார். பாருங்கள், நாங்கள் அவதந்திரம் தனக்கந்திரம் என்று சொல்வார்கள். நாங்கள் மற்றவர்களை ஒரு நாளும் மற்றவர்களுடைய பொருட்களுக்கு ஆசைப்படக்கூடாது. அதுவும் நண்பர்களை ஏமாற்றுவது என்பது மிகவும் ஒரு நம்பிக்கை துரோகமான ஒன்றாகும். ஆகவே
நாங்கள் நல்ல நண்பர்களை நாங்கள் இழக்கக்கூடாது, நண்பர்களுக்கு துரோகம் செய்யாமல் நேர்மையான முறையில் வாழ வேண்டும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.